ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணியன் பேசுகிறேன். இன்றைக்கி டே 9க்கான கவுன்சிலிங் அனாலிசிஸு. இன்றைக்கி சொல்லப்போனால் மோரல்லஸ் நிறைய பேர்த்துக்கு எமோஷ்னல் மூமெண்ட்ஸாக இருந்திருக்கும். ப்ளஸ் வந்து இன்றைக்கி பிஎஸ்டிஎம், பிசி, எம்பிசி, எஸ்சி ஆல்மோஸ்ட் டன். ஓகேங்களா, முடிஞ்சு. ஓகேங்களா, இதுக்கு மேலே பிசி, எம்பிசி, எஸ்சி, பிஎஸ்டிஎம்மில் உமன் ஜென்ரல் அண்ட் எவ்ரி திங் கம்ப்ளீட்டட். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டாக அமைஞ்சுது. நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தோம், நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட 4th ஜூன் வரைக்குமே 12th மார்னிங் தான் கடைசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் எக்ஸாக்டாக வந்ததுன்னா இன்றைக்கி 12th மார்னிங் கடைசியாக வந்ததுன்னா அமைஞ்சிருச்சு. நேற்று வந்து கொஞ்சம் இருக்கிற வேக்கன்சிஸ் பொறுத்து நம்மளுக்கு 13ஆம் தேதி காலையில் போகலாம், ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். பட் ஆனால் எக்ஸாக்டாக நம்மளோட பழைய ப்ரெடிக்ஷனில் தான் அப்படியே கொண்டு வந்து நிறுத்துச்சு. அப்படியே மார்னிங்கில் சில பேர்த்துக்கு மார்னிங் ஃபுல்லாகவே கிடச்சிது, ப்ளஸ் வந்து ஈவினிங்கில் ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் தான் கிடச்சிது பிசி, எம்பிசியில். இந்த இம்பேக்ட் ஆஃப் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வந்ததுன்னா செம்மையாக ஆக்ட் ஆச்சு. எல்லாமே ஜென்ரல் முடிகிறதுக்கு முன்னாடி, அதாவது பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரல் முடிகிறதுக்கு முன்னாடியே உமன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. உமன்ஸ் வந்ததுன்னா ஓகே, பிஎஸ்டிஎம்மில் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நோ, இங்கேயுமே ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தது. ப்ளஸ் எக்ஸாக்டாக நம்மளோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம போட்டிருந்துருப்போம். பிசிக்கு வந்து ஒரு 133, எம்பிசிக்கு 132, 131 வரைக்கும் போட்டிருப்போம். எக்ஸாக்டாக அந்த கட் ஆஃப்லேயே வந்து நின்றுருக்கு. அது வந்து நம்மளோட பாசிபிலிட்டி கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ப்ளஸ் வந்து ஒரு 1 or 2 மார்க்ஸ் மட்டும் வந்ததுன்னா குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிசி, எம்பிசி கிடச்சிது. எஸ்சியில் மட்டும் வந்ததுன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, எஸ்சி 126 போட்டிருந்தோம், ஆனால் அதுவுமே 130 தான். ஸோ எஸ்சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா 130 above தான் வந்து கிடச்சிருக்கு. இன்னும் வேகன்சிஸ் பிஎஸ்டிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்டி ஜென்ரல் ப்ளஸ்ஸு எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ப்ளஸ் எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம் ப்ளஸ் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம், எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இது மட்டும்தான் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் பேசணும்னு நான் நினச்சிருந்தேன். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து உங்களோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். நானுமே இது எனக்கும் ஒரு எமோஷனல் மூமெண்ட்டு தான் சொல்ல போனால். இன்றைக்கி நான் பார்த்த பர்சன்ஸ், நேற்று நான் பார்த்த பர்சன்ஸ், லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் எவ்ரிவேர் இன் தமிழ்நாடு. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் கொடுத்த இம்மன் சப்போர்ட்டு. ஓகேங்களா, நான் இதுக்குன்னே உங்களுக்கு நான் தனியாக ஒரு தேங்க்ஸ் கிவிங் வீடியோ போடுறேன். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்தது. ஓகேங்களா, நான் உங்களோட பயணத்தை ஜேர்னிஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எனக்கே இப்போ பேசவே வரமாட்டேங்குது. எனக்கே எமோஷனல் மூமெண்ட்டாக தான் இருக்குது. சில விஷயங்கள் வந்ததுன்னா எனக்கு ரொம்பவே வந்து நான் எதிர்பார்க்காது தான் கிடச்சிது. யாருமே பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன டேட்டாஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கரெக்டாக சொல்லலை. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த சேனல் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, ஸோ எதுவுமே அவங்க கரெக்டாக டீட்டெயில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாடிட்டு இருக்கிற சமயத்தில் தான் சரி ஓகே, நம்மளுக்கு இருக்க நாலேஜை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சேனல் உருவாக்கினேன். பட் ஆனால் இமென்ஸ் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் நான் கிடைக்கும் நான் யார்கிட்ட வந்தும் நான் எதிர்பார்க்கல. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலை வந்து ஒருத்தனா ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்டும் இருக்கும், ப்ளஸ் வந்து பர்சனலாகவும் வந்து நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம். ப்ளஸ்ஸு என்னோடய பர்சனல் அக்கௌண்ட் மோஸ்ட் ஆஃப் தெமுக்கு வந்து தெரியும், டெலகிராமில் மணி அண்ட் ஏஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுலேயும் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணலாம். நீங்கள் வந்து நான் நிறையா ஷேர் பண்ணணும், நிறையா இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து முடிஞ்சு. நேற்று வந்து நான் ஜேசிஏவை பற்றி வீடியோவில் ஒரு இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அதை நிறையா பேர் வந்து மாற்றி இன்டர்பிரேட் பண்ணிட்டீங்க. அதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, லிஸ்ட்டு 1ல் வந்து செலக்ட் ஆகி வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வரைக்கும் போயிருக்கீங்க எல்லாமே பிஎஸ்டிஎம்மை வச்சு இருந்திருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து யூஜி டிகிரி 1 பிகாம் அப்படின்னா யூஜி டிகிரி 2 வேறு ஏதாச்சும் தமிழ் மீடியம் டிகிரி படிச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் பிஏ தமிழ் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இந்த லிஸ்ட்டு 1 வந்து வந்துட்டிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ லிஸ்ட்டு 2 வர்றதுக்கு முன்னாடி லிஸ்ட் 1 கேண்டிடேட்ஸ் வந்து உள்ளே வந்திருப்பாங்க. அவங்க வந்து லிஸ்ட்டு 1ல் இருந்த பிஎஸ்டிஎம் டிகிரியை வச்சு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணது பிகாம் யூஜி 1ல் வச்சுருப்பாங்க, யூஜி 2ல் தமிழ் மீடியம் வந்துட்டுனா டிகிரி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க வந்து பிஎஸ்டிஎம் வச்சுட்டு இப்போ உள்ளே வந்தாலுமே நம்ம செகண்ட் லிஸ்ட் ஜேசியை ஆட் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா,
அதனால அவங்களோட யூஜி 1ல் இருக்கிற அந்த இங்கிலீஷ் மீடியம் பிகாம் டிகிரி வந்து அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சாய்ஸில் ஆன் ஆயிரும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக் சாய்ஸில் அவங்களுக்கு ஆன் ஆகிறப்போ அவங்க ஜேசிஏ எனேபிள் ஆயிரும். அவங்க வந்து யூஜி 1 வச்சு ஜேசிஏ எடுக்கலாம். யூஜி 2 பிஎஸ்டிஎம்மை வச்சு வேறு ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? அது அவங்களோட வந்து விருப்பம் அப்படிங்கிற மாதிரி எனேபிள் ஆயிரும். ஓகேங்களா? இதை நிறையா பேர் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிவிட்டு நிறையா வந்து ஃபேக்காக வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பிஎஸ்டிஎம் வச்சு நீங்கள் உள்ளே வந்திருந்தாலும் யூஜி 1ல் பிகாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜேசிஏ எலிஜிபிள் அப்படிங்கிறதான் நேற்று வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். அது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு மிஸ்லீட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் வந்து நிறைய பேர் மிஸ்லீட் பண்ணிட்டாங்க. அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுங்கிறத மிஸ்லீட் பண்ணிட்டாங்க. அதுதான் மேட்ரு. ஸோ இதில் வந்து கரெக்ஷன்ஸ் வந்து தான் நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? இதுதான் மீனிங். நீங்கள் பிசி அதாவது 2 யூஜி 1 யூஜி 2 கேட்டிருந்தாங்க. யூஜி 1ல் இருக்கிற டிகிரியவே வந்து பிகாம் இங்கிலீஷ் மீடியம், யூஜி 2 வந்து எனி டிகிரி தமிழ் மீடியம். பட் ஆனால் லிஸ்ட்டு 1 வர்றப்போ நீங்கள் தமிழ் மீடியம் டிகிரி வச்சு தான் உள்ளே வந்திருக்கீங்க. ஆனால் இப்போ லிஸ்ட்டு 2 போட்டு உங்களையுமே ஜேசிஏக்கு எனேபிள் பண்ணியிருப்பாங்க. சில பேர்த்துக்கு நம்மளுக்கு ஜேசிஏ எனேபிள்னே தெரியாமல் கவுன்சிலிங் வந்துட்டுனா ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாளைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சிக்கெல்லாம் முடிஞ்சிச்சு ஜென்ரல் இருக்கிற பிஎஸ்டிஎம். பட் ஆனால் வந்துட்டுனா ஜேசிஏல இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் ஜென்ரல்லே இன்னும் அந்த அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னா யாராச்சும் ஒருத்தங்க லிஸ்ட்டு 1ல் பிஎஸ்டிஎம்மில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பிகாம் டிகிரி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப பிகாம் டிகிரியை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. எய்தர் தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம் அப்படி இருந்தால் கூட நீங்கள் தயவு செஞ்சு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நோ ப்ராப்ளம், தாராளமாக வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜேசிஏ கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா நம்ம பிகாமில் தானே பிஎஸ்டிஎம்மில் தானே செலக்ட் ஆகிருக்கோம். பட் நம்மளோட யூஜி 1 டிகிரி வந்துட்டுனா அவங்க கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. உங்களோட யூஜி 1 டிகிரியை வந்து கன்சிடரேஷன் பண்ணி தான் வந்து லிஸ்ட் ரெடியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் ஜேசிஏக்கான எக்ஸ்ப்ளனேஷனு. இப்போது நம்ம இந்த கவுன்சிலிங்கான வந்து மொத்த டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இதில் சொல்லப்போனால் எல்லாமே முடிஞ்சு. நான் ஸ்பெஷல் டிகிரிஸ் வந்து என்ன வெயிட்டிங் இருக்குது. டெஸ்ட் விடோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸர்வீஸ்மென்ட் 11 பக்கம் போயிடுச்சு. ஒவ்வொன்றிலையும் வந்து இனி பர்சன் வித் டிசபிலிட்டி டெஸ்ட் விடோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்தோம்னா அந்த வேகன்சிஸ் எல்லாம் தான் மூவ் ஆன் ஆகிட்டுருக்கோம். பிசிஎம்மில் மட்டும் பிசிஎம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் முடியவே இல்லை. பிஎஸ்டிஎம் வந்து பிசிஎம் இன்னும் ஒரு நாள் 2 நாள் தாங்கலாம், நாளைக்கு தாங்கலாம், இல்லைனா நாளைக்கு வரைக்கும் போகலாம். இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏல வந்துட்டுனா வேகன்சிஸ் வந்து என்ன அவைலபிலிட்டி இருக்குது. 16 வேகன்சிஸ் முடிஞ்சிருக்கு. 6 வேகன்சிஸ் பிஎஸ்டிஎம்மில் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 4 வேகன்சிஸ் இருக்குது. மொத்தமாக வந்து 4152 வேகன்சிஸ் முடிஞ்சிச்சு. 534 வேகன்சிஸ் தான் இருக்குது. இது எல்லாமே வந்து ஸ்பெஷல் வேகன்சிஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஏஎஸ்ஓ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லாவில் வந்து இன்னும் 5 வேகன்சிஸ் இருக்குது, பிஎஸ்டிஎம் வேகன்சிஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஏஎஸ்ஓ ஃபினான்ஸு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் வந்து இன்னும் எடுக்கல, அவங்க வந்து எக்ஸர்வீஸ்மென் எடுப்பாங்க. அது ஃபில்லாமான்னு தெரில. அதுக்கடுத்து ஆடிட் அண்ட் ஆடிட் விங் ஹச்ஆர்சிஇ இதுலேயும் வந்து வந்துட்டிங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்பெஷல் வேகன்சிஸ் மட்டும்தான் வேகன்சிஸ் இருக்குது. மற்ற எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிற பிஎஸ்டிஎம் அண்ட் ஆல்சோ எவ்ரிதிங் கம்ப்ளீட்டட். 25 வேகன்சிஸ் இன் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு வேகன்சிஸ் இது ஃபஸ்ட் டேவே முடிஞ்சிச்சு. ஸோ ஜேசிஏ வந்து இன்றைக்குமே மூவ்மெண்ட் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. இதில் வந்து ஜென்ரல் உமன் ஜென்ரல் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிசியில் வந்து மொத்தமாக 29 தான் ஃபில் ஆகிருக்கு. 92 வேகன்சிஸ் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 17 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஜேசிஏல வந்து யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கவுன்சிலிங் வரலாம். இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக தான் இருக்குது. எம்பிசியில் எடுத்துக்கிட்டோம்னா 17 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. 74 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் 11 ஃபில் ஆகிடுச்சு. 14 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி தான் இருக்குது. எம்பிசி எக்ஸர்வீஸ்மென் பிஎஸ்டிஎம்மில் வந்துட்டுனா இது வந்துருக்கு. எம்பிசி உமனில் வந்து 20 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. 18 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி அப்படியே தான் இருக்குது. பிசிஎம்மில் ஒரே ஒரு தான் வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. மித்த எல்லாம் அப்படியே தான் இருக்குது. உமன்ஸில் வந்து 5 பிசிஎம் உமன்ஸில் வந்து 5 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. 2 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ மித்த கம்யூனிட்டியிலலாம் 1 or 2 தான். எஸ்சியில் 7 5 வந்து போயிருக்கு. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்சி உமனில் வந்து 14 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 13 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி தான் இருக்குது. அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக 464 வேகன்சிஸ் இன்னும் போயிருக்கு. எக்ஸாக்டாக 50% இப்போ தான் அட்டைன் பண்ணியிருக்கு ஜேசிஏ. இப்போ தான் 50% அட்டன் பண்ணிக்க ஒரு 3 நாள் தாங்கும். ஓகேங்களா ஜேசிஏ. ஸோ 464 வரைக்கும் வந்து வந்திருக்கு.
அவைலபிள் வேக்கன்சிஸ் 464 வரைக்கும் வந்து ஜேசிஏக்கு வந்திருக்கு. ஸோ எஸ்டி இது எல்லாமே வந்து தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி, எஸ்டி நம்ம தான் ஒன்றுமே ஃபில் ஆகவே இல்லை, ஸ்டார்ட் ஆகல, இன்னும் அப்படியே தான் இருக்குது. எஸ்டியில் வந்து ஒவ்வொரு வேக்கன்சிஸ் மட்டும் தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ 464 வேக்கன்சிஸ் ஃபில் ஆயிடுச்சு. நான் எக்ஸாக்டாக என்ன 464 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் வேக்கன்சிஸ் மொத்தமாக 16 ஃபில் ஆகிருக்கு. இந்த 2 வேக்கன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம் கவுன்சிலிங் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் வேக்கன்சி போஸ்டிங். இது வந்து ரிலேட்டடாக மெயில் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஜிடி ஜென்ரல், ஜிடி உமன், பிசி ஜென்ரல், பிசி உமன், எம்பிசி ஜென்ரல், எம்பிசி உமன், பிசிஎம் ஜென்ரல், பிசிஎம் உமனு, எஸ்சி ஜென்ரல், எஸ்சி உமனு, எஸ்சிஏ ஜென்ரல், எஸ்சி உமனு, எஸ்டி ஜென்ரல், எஸ்டி உமனு, இது எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம்மில் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் உமனு ஜென்ரல், இது எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து பார்த்தோன்னா ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வர தேவையில்ல அப்படின்னு சொல்லி வந்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க மற்றவங்க. ஆனால் ஜேசி அவங்களுக்கு எனேபிள் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வந்துருங்க. ஜேசி எனேபிள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துருங்க. இதில் என்னென்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் இன்னும் வந்து அவைலபிலிட்டி இருக்கிறது வந்து ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன். கேண்டிடேட் ஆர் அட்வைஸ்ட் டு அட்டெண்ட் த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் ஆஃப்டர் த வெரிஃபை த வேக்கன்சி பர்சன் டிஸ்பிளேட் ஆன் த கமிஷன் வெப்சைட் அண்ட் ஆல்சோ டியூ டு டேக்கிங் டு அக்கௌண்ட் த எஜுகேஷனல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன். இதை தான் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு ஜேசி எலிஜிபிள் இருந்தால் தயவு செஞ்சு வந்துருங்க. நீங்கள் பிஎஸ்டிஎம்ஐ லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அதை பற்றிலாம் ஊரியே பண்ணிக்காதீங்க. நீங்கள் பிகாம் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒன்று போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிடுங்க. ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இந்த ஃபில் ஆகல. அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் லாவில் வந்து வேகன்சிஸ் இருக்குது. அதில் பிஎஸ்டிஎம், ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் வந்து ஜென்ரல் வேகன்சிஸே இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மெயில் வந்து வந்திருக்கும். மெயில் வரல அப்படின்னா கூட இந்த கேட்டகரியில் இல்லை, இந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வேகன்சி இல்லைன்னா வர வேண்டாம். நீங்கள் வந்து உங்கள் பாட்டுக்கு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம். வந்து இங்கே வந்து திரும்பி போகிறதுக்கு பதிலாக வந்துதுன்னா மாற்றலாம். ஓகேங்களா, ஸோ பிஎஸ்டிஎம் ஜேர்னி இதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பிஎஸ்டிஎம் ஆல்மோஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கம்யூனிட்டிஸ் 3 வந்து நீங்கள் முடிஞ்சு இன்னும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ சார் இதுக்கு மேலே வீடியோ போட மாட்டேங்கன்னா நான் கண்டிப்பாக நான் 20ஆம் தேதி முடிகிற வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக போடுவேன். இதுக்கடுத்து சில இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் தேங்க்ஸ் கிவிங் வீடியோவும் வந்து நான் போடுறேன். இந்த சேனலில் வந்து என் கூட வந்தவங்க, எனக்கு கிடைச்சவங்க, நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தது, இதை பற்றி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இன்றைக்குக்கான கவுன்சிலிங் அனாலிசிஸ் இதுதான். நாளைக்குக்கான என்ன இது எல்லாமே சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.